சப்பாத்திய உருவாட்டி இந்த மாதிரி செய்யுங்க. சைடு டிஷ்ஷே தேவைப்படாது. உங்கள் வீட்டில் அடிக்கடி சப்பாத்தி செய்வீர்களா? எப்போது சப்பாத்தி செய்தாலும் அதற்கு சைடு டிஷ்ஷை முடிவு செய்வது ஒரு பெரிய வேலையாக உள்ளதா? இதனாலேயே சப்பாத்தி செய்ய யோசிப்பீர்களா? அப்படியானால் உங்களுக்கான ரெசிபி தான் இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதுவும் சப்பாத்தி தான். ஆனால் இந்த சப்பாத்தி வழக்கமாக செய்யும் சப்பாத்தியை விட வித்தியாசமாக இருக்கும். அதே சமயம் இந்த மாதிரி சப்பாத்தி செய்தால் அதற்கு சைடு டிஷ் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காது. இந்த சப்பாத்தியை இரவு நேரத்தில் மட்டுமின்றி காலை வேளையிலும் உட்கொள்ளலாம். இது தவிர பள்ளிக்கு லஞ்ச் பாக்ஸிலும் வைத்து கொடுக்கலாம். குறிப்பாக இப்படி சப்பாத்தியை ஒருமுறை செய்து கொடுத்தால் பின் இப்படித்தான் சப்பாத்தியை செய்து கொடுக்க சொல்வார்கள். முட்டை சப்பாத்தி ரெசிபியின் எளிய செய்முறை. வேக வைத்து அரைப்பதற்கு தக்காளி 2, தண்ணீர் 1:1 2 கப், உப்பு 1:2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1:4 டீஸ்பூன். சப்பாத்திக்கு கோதுமை மாவு 1 கப், ஓமம் 1:2 டீஸ்பூன். எண்ணெய் சிறிது பிரட்டி எடுப்பதற்கு முட்டை 2, மஞ்சள் தூள் 1:4 டீஸ்பூன், சில்லி பிளேக்ஸ் 1 டீஸ்பூன், உப்பு 1:4 டீஸ்பூன், கொத்தமல்லி சிறிது பொடியாக நறுக்கியது. செய்முறை: முதலில் ஒரு பாத்திரத்தில் 1:1 கப் நீரை ஊற்றி அடுப்பில் வைத்து நீர் நன்கு கொதிக்க ஆரம்பித்ததும் அதில் 2 தக்காளிகளை கீறிவிட்டு சேர்த்து 5 நிமிடம் வேக வைத்து இறக்கி குளிர வைக்க வேண்டும். தக்காளி குளிர்ந்ததும் அதில் இருந்து தோலை உரித்து மிக்சர் ஜாரில் போட வேண்டும். அதன் பின் அதில் 1:2 டீஸ்பூன் உப்பு மற்றும் 1:4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நன்கு அரைத்து கொள்ள வேண்டும். பின்பு ஒரு பாத்திரத்தில் கோதுமை மாவை 1 கப் எடுத்து அத்துடன் அரைத்த தக்காளியை சேர்த்து அத்துடன் 1:2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்து மாவை நன்கு மென்மையாக பிசைந்து மேலே எண்ணெய் தடவி மூடி வைத்து 5 நிமிடம் ஊற வைக்க வேண்டும். அடுத்து ஒரு தட்டில் 2 முட்டைகளை உடைத்து ஊற்றி அதில் மஞ்சள் தூள், சில்லி பிளேக்ஸ், உப்பு மற்றும் கொத்தமல்லி சேர்த்து நன்கு அடித்து கலந்து கொள்ள வேண்டும். பிறகு பிசைந்த மாவை கொஞ்சம் எடுத்து உருட்டி கோதுமை மாவில் பிரட்டி தட்டையாக சப்பாத்தி போன்று தேய்த்து கொள்ள வேண்டும். இதேபோன்று அனைத்து மாவையும் உருட்டி சப்பாத்திகளாக தேய்த்து கொள்ள வேண்டும். அதன் பின் தவாவை அடுப்பில் வைத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் தேய்த்து வைத்துள்ள சப்பாத்திகளை ஒவ்வொன்றாக எடுத்து முட்டை கலவையில் பிரட்டி தவாவில் போட்டு முன்னும் பின்னும் பொன்னிறமாக வேக வைத்து எடுத்தால் சுவையான முட்டை